இந்த வீடு தான் நினைக்கேன். உள்ள போய் பார்ப்போம். வீட்டில் ஆள் இருக்கீங்களா? வீட்டில் ஆள் இருக்கீங்களா? யாரு யார் வேணும்? இந்த சோமன வாயமாவன் நல்லாவா இருப்பா? இவனை இப்படி இருக்கான். ஐயா உங்க பொண்ணு வெண்ணில டாக்டருக்கு படிக்கல. அந்த பிள்ளைய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். யாரு நீங்க? நான் பார்த்ததே இல்லை. நான் பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி. உங்க பொண்ணு டாக்டருக்கு தானே படிக்கி. என் பையனுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உங்க பையன் என்ன பண்றான்? வேலை வெட்டியில் அதை வெட்டி தண்டோன்னு சொன்னால் நமக்கு தான் கேவலம். பிஸ்னஸ்ன்னு சொல்லிடுவோம். என் அவன் பெங்களூரில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான். ஓ, உள்ள வாங்க உள்ள வாங்க. சோம்பன வாயே சேரின்றுவான்னு நினைக்கேன். உட்காரிங்க. என்ன தெரியும்? எப்படி தெரியும்? எங்களை எப்படி தெரியும்? திடீர்னு வந்து எதுக்கு காட்டீங்க? ஐயா இந்த ஊர்லேயே டாக்டர் படிக்கிற பிள்ளைகள் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதில் உங்கள் பிள்ளை பேரை கேள்விப்பட்டேன். ஆளும் நல்லா இருப்பாளாம். நீங்களும் நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற ஆளு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நீங்கள் நம்ம ஆளுங்க. ஏன்னா டாக்டருக்கு நிறைய பிள்ளைகள் படிக்கி ஒரே ஆளுங்களா இருக்கணும் பற்றியில அதை தேடி பிடிச்சி வந்தேன். நான் வந்து பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி. ஓ, பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி. இந்த ரெட்டப்பல் மாங்களே, அவங்க தானே நீங்க? அதாவது புறம்போக்கு வச்சிருக்காளுவோம். என் பேரு காமாட்சி. ஓ, என்ன பிசினஸ் பண்ணுது உங்க பையன்? பெங்களூர்ல பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கான். அதுல நல்ல வருமானம் வரும். பெங்களூர்ல வந்து ஜவுளி கடை வைக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ரோட்டு கடை கிடையாது. பெரிய கடை போத்தீஸ் மாதிரி இருக்கும். ஓ, அப்படியா? என் பொண்ணு நீங்க பார்த்துருக்கீங்களோ? இல்லையா, இனிதான் பார்க்கணும். உங்க பொண்ணு உங்களை மாதிரி சோம்பனா வாயோ? இல்லவ ரொம்ப அழகா இருப்பா. இருங்க கூப்பிடுதே. வெண்ணிலோ கண்ணிலோ என் தங்க நிலா என் மகளே வெளியவா வெளியவா வெளியவா. மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே இவன். நெசமாலுமே அப்பா வயல எதுவும் மெண்டல் தெரியல, பயமா இருக்கு. வந்துருவா. என்னுடைய பொண்டாட்டி எங்களை விட்டு போனதுக்கு அப்புறமா என் பிள்ளைய நான் உயிருக்கு உயிரா வளர்க்கேன். ஐயோ பாவம், செத்து போயிட்டு அவ்வளோ உங்க பொண்டாட்டி. இல்ல, என்ன பிடிக்கல, என்னை விட்டுட்டு போயிட்டா. அவங்க அம்மா வீட்டோட போயிட்டா. நான் என் பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன். என் பிள்ளையே வேண்டான்ட்டு போயிட்டா. இவன் ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி இருக்கான். அதை ஓட்டிட்டு போயிருப்பா. எப்போ கூப்பிட்டியா? எம்மா குரல் என்ன இப்படி இருக்கு? உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க இவங்க. பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி. எப்போ இவங்களை எங்கேயோ பார்த்த போல இருக்கு. நாங்க தான் கேட்டு தெரியுமாம்மா. தொண்டை கட்டி இருக்கோமா? இல்லை ஆண்டி, என் குரலே இப்படித்தான். பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. காரச்சேவை ட்ரெஸ் போட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா சொல்ல, படிப்புன்னு இருக்காச்சும் ஆப்பிட மாட்டுக்கோ. எப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு, இவங்க வந்து ஐஸ்வர்யாவுக்கு அத்தை தானே. உங்கள் அம்மாவோட தானே ஐஸ்வர்யா கேட்கட்டேன்னுன்றீங்க. அது யாரு? ஐஸ்வர்யா? ஏம்மா ஆமாம்மா, ஐஸ்வர்யா பெண்டானி. சரி சரி, டாக்டர் படிக்கலாம். அவளும் டாக்டர் தான். ஏம்மா அந்த பிள்ளை விளங்காதவம்மா. அவள் வந்து போலீஸ்காரன் வந்ததும் என் மாவோட வேண்டான்ட்டு போயிட்டா. நீ நல்ல பிள்ளையா இருக்க. நீ வந்து என் மாவனா நீ பார்த்துருக்கியா? ஆமாம், சிவா மாமான்னு சுற்றிக்கிட்டு இருப்பாளே, அவர் பார்த்துருக்கேன். நல்லா இருப்பாரு. ஆமாம்மா ஆமாம், நல்லா இருப்பான். உனக்கு ஏதாவது பொண்ணு கேட்டு வந்திருக்கேம்மா. வெண்ணிலா எந்தன் கண்ணிலா என் பொண்ணே, உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம்ப்பா. எனக்கு அந்த மாப்பிள்ளையே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாப்பிள்ளையே ஓகே. என்ன சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினச்சே பார்க்கல. அப்போ சொல்லுங்க, ஒரு நாள் வந்து பூ வச்சுட்டு போகிறோம். பூவை சூடி பொட்டும் வைக்க கல்வன் ஒன்று தானே தானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் எங்கு யாரோ யாரோ. பூ வைக்கணும். ஆமாம் ஆமாம், பூ வைக்கணும். என்னைக்கு வைக்கலாம்? வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் பொண்ணே, சொல்லு என்னைக்கு பூ வைக்கலாம்? அடுத்த வாரம் வைக்க சொல்லுங்கப்பா. அடுத்த வாரம் வந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்த வாரம் குடும்பத்தோடி வரேன். போயிட்டு வரேன். ஏம்மா வெண்ணிலா போயிட்டாரம்மா. பிள்ளை குரல் தான் கொஞ்சம் ஆம்பளை கணக்காக இருக்கு. அப்புறம் ஆள் கொஞ்சம் காரச்சேவுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கா. மற்றபடி அழகா இருக்கா. வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் பொண்ணே, உனக்கு எப்படி இந்த மாப்பிள்ளையை உடனே பிடித்து விட்டது? எப்போ நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த பிள்ளை இருக்குல்ல ஐஸ்வர்யா, எந்த நேரமும் சிவா மாமான்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால எனக்கு சிவா மாமா மேலே ஒரு கண்ணு. இப்பொழுது நான் அவரையே கல்யாணம் கட்டிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதால் முடித்து விடுங்கள் அந்த மனுஷனை. கல்யாணம் கட்டி போடுவோம். நான் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்த்துட்டு வருவேன். அவன் வீட்டு வேலையை பார்த்து கொண்டு இருக்கட்டும். சரி என் தங்கமே. இனிமேல் நான் கூப்பிடுவேன், சிவா மாமா. புருஷனுக்கு பிறந்த நாள், பொன்னாக அவன் மலர்ந்த நாள். பொன்னாக மலர்ந்தானா? ஆம்பளை தானே பிறந்தான். வாழ்த்துவது நெட்ட ஆளு.
கலர் கலரா மெழுகுபருத்தி ஏற்றுவேன், உன் காலு மேலே படாம நான் ஓடுவேன். என் கால் இருக்கு ஏறி கீறி தொலைச்சிடாத. அதை தான் பாட்டில் படித்தேன். செலில் குட்டி, அம்மா மிதிக்காம தான் போவேன். கலர் கலரா பலூனு கெட்டி தொங்கோடுவேன், உன் காதுக்குள்ள ரசகுல்லா போடுவேன். பயில்வானு பயில்வான் பயில்வானு, பயில்வானு பயில்வான் பயில்வானு. பயில்வானுன்னா அவர் இந்த காமெடி நடிகர்ல யூடியூப்ல எல்லாரும் கேவலமா பேசிட்டு கிடப்பாரு. அவரு பேர் எதுக்கு இவ பாடுதா? எப்படி இருக்கு நம்ம டெக்கரேஷன்? நல்லாதான் இருக்கு, பரவாயில்ல. பாபு ரொம்ப கொடுத்து வச்சவர் தெரியுமா அத்தை பாட்டி? ஏமட்டி இல்லை, இப்படி ஒரு பொண்டாட்டி யாருக்கு கிடைக்கும்? டெக்கரேஷன் பண்ணி கிஃப்ட் வாங்கி வச்சு பாசத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டுற மாதிரி வேற எவ்வளோங்க என்ன பண்ணியிருந்தா அடி பெருத்து தூக்கி வீசியிருப்பா தெரியுமா? அடிச்சு வீசுற அளவுக்கு அவன் என்னட்டி பண்ணனா? ஓவரா பேசுவா. எப்படினாலும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். சரி, இன்றைக்கி கொஞ்சம் காலை ஊனலாம். அதனால என்ன பண்ணுங்க, வேறு எதாவது சேலையை கட்டிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நொண்டு நாப்பில் நில்லுங்க. கேக்கை வெட்டிட்டு அப்புறம் கட்டில் தூக்கி போட்டுருதேன். காலை ஊன பயமா இருக்கு. கேக் வெட்டணும்ல, இங்கே இப்படி காலை நீட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏதோ நோயாளி மாரி கிடப்பிய. அதனால் கொஞ்சம் நொண்டலாப்பில் நில்லுங்க. கேக்கை வெட்டி போட்டு அப்புறமா எல்லாத்தையும் களைச்சி போட்டு இந்த கட்டில் தூக்கி போட்டுருவோம். சரிட்டி. நான் இப்போ என்னுடைய தோழிகளை கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன ரெடியாக இருங்க, பிள்ளையும் ரெடி பண்ணி விட்டுருங்க, போயிட்டாரேன். ஏதோ வீட்டுக்கு விருந்தாள் மாதிரி வருவா போவா. பாபு மனுஷா, கண்ணை திறந்துடவே கூடாது சொல்லிவிட்டேன். திறக்க மாட்டேன் டி. சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, கேக்கு முன்னாடி நிற்கணும் எல்லோரும் வர்ற வரைக்கும், சரியா? இப்போ திறக்கட்டா? ஓப்பன் யுவர் ஐஸ். ஆஹாஹா. சாக்லேட் கேக்கு எனக்கு நல்லா பிடிக்குமே. அதனால தான் வாங்கினேன், உங்களுக்காக நானே செஞ்சேன். என்ன உன் பொண்டாட்டி என்ன கதை விட்டுட்டு இருக்கா? சித்தி கால் பரவாயில்லையா இப்போ? என்னப்பா செய்யறது, உன் பிறந்த நாளுக்காக தான் நொண்டி நொண்டி வரேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தால் தான் காலும் சரியாகும். உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த கட்டில் தூக்கி தூர போட்டுட்டு இப்படி நொண்டி நொண்டி வாங்க. ஆமாம், இவன் பெருசாக பேசிடுவா. சரி, எல்லாரும் வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துருக்கேன். என்ன நெட்டமா உங்கள் கூட்டத்தை யாரையும் காணும்? நான் போய் கூப்பிட்டா தானே வருவாவோ, இப்போ நான் போய் கூப்பிட போகிறேன். சீக்கிரம் போய் கூட்டு வா, அப்புறம் கேக் ஒரு மாதிரி ஆயிரப்போகுது, காத்துப்பட்டு காஞ்சிரும். எங்க கொஞ்சம் தள்ளி இருங்களேன். செல்லம்மா கால் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டேன். பாப்பா, அப்போ உனக்கு கேக் கூட்டதே. எம்மா நான் உன்னோட்ட சொல்லணும். என்ன டீ? எம்மா, அக்கா படிக்கலாமா? அதே காலேஜில் அடுத்த வருஷம் நீ சேர்த்து விடுவியா? நல்ல படிப்பு சொல்லி தராவளோ? இல்லைம்மா, அங்கே நல்லா ஜாலியாக இருக்கான். தினமும் ஏதாட்டும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த மாதிரி எனக்கு ஜாலியான காலேஜில் படிக்க ஆசையாக இருக்குமா. வேற எங்கேயும் கொண்டு போட்டுறாதம்மா. எந்திரிச்சு போட்டி. நானும் பிள்ளை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சொல்லுதான்னு பார்த்தா ஜாலியாக இருக்குமா. முதல்ல அவளை நிறுத்தி போடுதேன். நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாதாம்மா படிக்கிறதுக்கு நல்லா தோணும். ஆமாம், தோணுது. என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், என்ன நம்ம முன்னேறி காட்டணும்னு இல்லை, ஜாலியாக இருக்குமா. ஜாலியாக போ. இப்படி கோமர் கழுது. எனக்கு தெரியாது, நான் சத்யா காலேஜுக்கு தான் படிப்பேன் அடுத்த வருஷம். உன்னை அடுத்த வருஷம் நான் காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன், சாணி தட்டு அனுப்ப போகிறேன். நீ போய் தட்டுப்போ. வர வர தாயினே ஒரு மரியாதை இல்லை, ஏற்று பேச தழுவோம். காலேஜுக்கெல்லாம் போனால் கொம்பு முளைச்சிரும் போல. என்ன பங்குசு ரொம்ப சூடாக இருக்க? உங்கள் மவளுக்கு அக்கா படிக்கிற காலேஜில் கொண்டு சேர்க்கணுமா? எதுக்குன்னு கேட்டால் அங்கே தான் ஜாலியாக இருக்குங்க, எம்பிட்டு கொழுப்பு இருக்கும். பீஸை கெட்டதும் என்னத்தை படிச்சுட்டு வர ஆளுகளோ. போ போ, காப்பி எடுத்துட்டு வா. என் நெட்டவெளி புருஷனுக்கு கேக் வெட்ட வர போகணுமே. சரி, சீக்கிரமாக போகணும், அப்புறம் அவள் கோவப்படுவா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எவ்வளோ நேரமாயிட்டு, சீக்கிரம் வாங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to கோடமுஞ்சி பாபண்ணன். தேங்க்யூக்கா. சரி வாங்க, கேட்க வெட்டுவோம், நேராவது. எல்லாரும் பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க. Happy birthday to you, happy birthday to you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூக்கா. சரி, சட்டுப்பட்டுன்னு கேட்க வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டை கொடுப்போம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இந்தா நெட்டமா. ஞம் 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 ஞம். இந்தாங்க சித்தப்பா. போதும்பா. இந்தாங்க சித்தி. பாப்பா இந்த காட்டு. பாப்பாவுக்கு ரொம்ப கொடுக்காதீங்க, அதுக்கு திங்க தெரியாது. எல்லாரும் சாப்பிடுங்க, கேக் நல்லா வாங்கி சாப்பிடுங்க, வீட்டுக்கும் கொண்டு போங்க. பாபு தம்பி, நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். எதுக்குக்கா இதெல்லாம் நமக்குள்ள? எங்க வீட்டுல வாரம் ஏதாட்டும் ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கும், அதுக்குன்னு ஒண்ணுனா கொடுத்துட்டு இருக்க முடியுமா? பெரிய அளவுலலாம் ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. நாங்க 4 பேரும் சேர்ந்து எங்களால முடிஞ்சதான் பண்ணியிருக்கோம்.
துரோகிகளா நீங்கள் இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு என்னை கூப்பிடவே இல்லைல்ல, சரியான ஆள் எல்லாரும். ஏய் மெண்டல், உன் புருஷனுக்கு கிஃப்ட் வாங்க உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? நீ தான் உடனே போய் அவன்கிட்ட ஒப்பிச்சிருவிய. எதா இருந்தாலும் பரவாயில்லக்கா, ஒரு சின்ன ஊக்கு வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமா ஏத்துக்கிடுவேன். என் ஊக்க காதுல குத்திட்டு அலைய போறீரா? சரிடி, எடுங்க எடுங்க, கிஃப்டை ஓபன் பண்ணுங்க, கொடுத்துருவோம். கீதா ஓபன் பண்ணிட்டி. இங்க திறந்தாச்சு. இன்னும் உள்ள ஒன்றுத்தையும் காணும். இதுதான் கிஃப்ட், ஹெல்மெட்டு. பாபு எப்பவுமே ஹெல்மெட் போடாம தானே பைக்கில் போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணி தான் வாங்கினோம். ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க, அதான் உங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா, எவ்வளவு அருமையான ஒரு gift வாங்கியிருக்கீங்க. இருந்தாங்க பாபு. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அவங்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டா இப்போ என் கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க. ஆமாக்கா, இவன் கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கோட்டு, ஒரு சேட்டை, அதுக்கு மேலே கோட்டு பார்த்துக்கிட்டுங்க, அதுக்கு வெளியே வந்து சட்டி போட்டுக்கிடலாம். சட்டியா? கோட்டுக்கு மேலே சட்டியா? ஆமாக்கா, சூப்பராக இருக்கும். இருங்க அவன் காட்டுவா. சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வரணும். என்ன கிஃப்ட் வாங்கியிருப்பா அப்படி? என்னன்னு தெரியலையே. ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணாமல் இருந்தால் சரிதான். இது பையில தான் இருக்குது. டன்டடாய், இதான் என்னோட கிஃப்ட்டு. என்ன டீ ட்ரெஸ் இது? கடைக்கடையாக தேடி ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், புது பேஷன். ஏய் கடவுளே, இது என்ன ட்ரெஸ்ஸு? கோட்டுக்கு மேலே ஜட்டி. பாபு, இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், அதுமா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகணும். இதை போட்டு போனா நாய் துரத்தும். இது என்ன ட்ரெஸ்ஸு? சி, இந்த மாதிரி பொண்டாட்டி யாருக்கு கிடைக்கும்? அழகா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இப்படி ஏசு தர. எனக்கு தெரியாது, நீங்கள் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை போடலாம், நான் அந்த வீட்டிலே நம்ம இருக்க மாட்டேன். அடக்கடவுளே, இந்த துணியை தான் அன்னைக்கு பூரா அலைஞ்சலைஞ்சு எடுத்தாலும்ல. இந்தாங்க கிஃப்ட் கொடுக்கலாம், ஆசையாக வாங்கிக்கிடுங்க. போங்க, இப்போ உடனே போய் போட்டு வாங்க, நான் இதை பார்க்கணும். நெட்டமா எல்லாரும் இருக்காங்க, வேண்டாம். எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்தாமல் மரியாதையாக போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க. என்ன நெட்டமா இப்படி பண்ணிட்டு இருக்க? சரி இப்போ போடுறானா, ஆஃபீஸ்க்கு போட மாட்டேன். சரி, சீக்கிரம் போய் மாற்றிட்டு வாங்க. என் கிஃப்ட்டை உடனே போட்டு பார்க்க ஆசைப்பட்டுட்டு ஓடுதா இருப்பாருங்க அவசரமா. இழிச்சக்கா, நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து செலக்ட் பண்ணோம். நல்லா இருக்கா? உங்கள் 2 பேரும் மோர மாதிரி இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு. கடவுளே, இப்படி ஒரு ட்ரெஸ் நான் பார்த்ததே இல்லை. இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு. இன்னொரு கிஃப்டா? அது என்ன, தலையில ஜட்டியை போட்டு போனோமா? இல்லை இழிச்சக்கா, இது சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அழகான காபி குடிக்கிற கப்பு. ஐ, கப் அழகா இருக்க. உங்கள் போட்டோவும் என் போட்டோவும் வச்சு ஒட்டி வாங்கிட்டு வந்தேன். இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு நம்ம கப்பு. இது ஒன்று தாண்டி உருப்படியா இருக்கு. ஐ லவ் மை ஹஸ்பண்ட். ஐ, அழகா எழுதியிருக்க. அங்கே வேலை பார்க்குற பிள்ளைகிட்ட சொல்லி எழுத சொன்னேன், வச்சுக்கிடுங்க. இது தாண்டி நீ கொடுத்ததுல உருப்படியான கிஃப்ட். நெட்டமா ட்ரெஸ்ஸை மாத்திரட்டுமா? ஆசையாக வாங்கி கொடுத்தேன், கலட்டுறதுலேயே குறியா இருக்காரு. சரி போய் மாற்றிட்டு வாங்க. ஏக்கா, பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சதுக்கா, வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிக்கா. ஆமா, பெரிய நன்றி. நமக்குள்ள என்னட்டி இருக்கு?